நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கத்தில் ரங்கராஜன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் என்று போற்றப்படும் உற்சவமூர்த்தியை நம்ம எத்தனை தடவை இப்படி ஆனந்தமாக நம்ம சேவிக்கிறோம். இப்படியெல்லாம் சேவிக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்படி இந்த பெருமாளை நாம் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு நாம் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். அவர் யார் அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியர். ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டேன்னா, 1323 அப்போது அந்த உலுக்கான் படையெடுப்பு அப்படிங்கிறது நடந்தது ஸ்ரீரங்கத்தில். அந்த ஸ்ரீரங்கத்தில் நடந்தபோது அப்போது பிள்ளை லோகாச்சாரியார் என்பவர் தான் நம்பெருமாளை அவரை அந்த உற்சவமூர்த்தியை தன்னுடைய வயதை கூட, அவருக்கு அப்போது மூத்த வயது ஆயிடுத்து, அவருக்கு 90 வயது கிட்டக்க ஆயிடுத்து. ஏன்னா அவர் பிறந்தது 1205. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த நம்பெருமாள் உற்சவமூர்த்தியை தன்னோடு இருக்க அணைத்து கட்டி கொண்டு இங்கிருந்து ஆனைமலை மதுரை பக்கமாக போகிறார். போய் அந்த நம்பெருமாளை காப்பாற்றுறார். அங்கேயும் மதுரைக்கும் அந்த உலுக்கான் படையெடுப்பு வருது. அவர் துக்ளக் படையெடுப்புன்னு சொல்லுவாள். அவர் தான் பின்னாடி முகமது பின் துக்ளக் அப்படின்னு தன்னுடைய பெயரை வச்சுருந்தாராம். அவர் என்ன பண்ணுறார், பிள்ளை லோகாச்சாரியார் நம்பெருமாள் இங்கேருந்து பாவம் வயதை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் போகிறார். ஸ்ரீ தேசிகர் வேதாந்த தேசிகர் என்ன பண்ணுறார், கிரந்தத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் கிளம்புறார். ஸ்ருத பிரகாசிகையெல்லாம் எடுத்துட்டு இப்போது இந்த பிள்ளை லோகாச்சாரியார் மதுரை வழியாக அங்கேருந்து மதுரை தாண்டி அந்த ஜோதிஷ்குடி அந்த இடத்துக்கெல்லாம் போகிறார். அங்கே நம்பெருமாளை காப்பாற்றி அவருக்கு திருவாதனமெல்லாம் பண்ணி அவருக்கு அம்சம் பண்ணி இத்தனையும் காப்பாற்றி நமக்கு கொடுக்குறார். அவர் அங்கேயே பரமபதிச்சிட்டார். அதுக்கப்புறமா நம்பெருமாள் பல இடங்களை சுற்றி மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் வைகாசி மாதத்தில். அது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நம்பெருமாளை நமக்காக காப்பாற்றி கொடுத்த அந்த பிள்ளை லோகாச்சாரியரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய அவதார தினம் ஐப்பசி திருவோணம். இந்த ஐப்பசி திருவோணத்தில் தான் அவர் அவதாரம் எடுத்தார். இந்த பிள்ளை லோகாச்சாரியர் இருக்கார் இல்லையா, அவர் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவருடைய திருக்குமாரனார். இவருக்கு ஏன் பிள்ளை லோகாச்சாரியார் என்ற திருநாமம் ஏற்பட்டது என்பதை பார்ப்போம். இவருடைய திருத்தகப்பனார் வடக்கு திருவதி பிள்ளை. அவருடைய ஆச்சாரியன் நம்பிள்ளை ஒரு முறை என்ன பண்ணுறாரா, கோவிலில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும்போது கந்தாடை தோழப்பர் என்பவர் என்ன பண்ணுறார், அவரை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ சொல்லிடுறார். உடனே நம்பிள்ளை அங்கேருந்து நகர்ந்து போயிடுறார். கந்தாடை தோழப்பர் அங்கேருந்து திருமாளிகைக்கு வரார். அப்போது அவருடைய மனைவி அவர் என்ன சொல்கிறார், ஏன் இப்படிலாம் நீங்கள் நடந்துட்டு இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா நம்பிள்ளை கோஷ்டி சாதிக்கும் போது அவ்வளோ கூட்டம் இருக்குமா, அவ்வளோ அற்புதமாக அவர் கோஷ்டி சாதிப்பார். அவரிடத்துல நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே, சரி நான் அவர்கிட்ட போய் அபராத க்ஷபாமனம் வாங்கிக்கிறேன், அதாவது மன்னிக்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இரவு நேரமாக இருக்குது, அதனால் காலையில் விடிஞ்சோடனே நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறேன். அதற்குள்ளே அந்த நம்பிள்ளை என்ன பண்ணுறாராம், ஐயோ இன்றைக்கே இப்படி நடந்தது அப்படின்னு அவருடைய பெருந்தன்மை பாருங்கோ. அவர் என்ன பண்ணுறார், கந்தாடை தோழப்பருடைய திருமாளிகைக்கு வந்திருந்து அவர் இல்லத்து வாசல்லையே, ஏன்னா இரவு நேரம் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதாலே அவர் என்ன பண்ணார், அவருடைய திருமாளிகை வாசலிலே அப்படி ஓரமாக ஒதுங்கி இருக்காதாம் இரவு முழுவதும். காலை விடிந்த உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ அந்த கந்தாடை தோழப்பர் கேட்குறார், காலையில் விடிஞ்ச உடனே என்ன இங்கேயும் விட்டீரோ அப்படின்னு கேட்குறாராம். அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்திருந்தேன் அப்படின்னு தன்னுடைய மன்னிப்பை கேட்குறார். ஐயோ அடியேன் நீர் உலகாரியனா இந்த உலகத்துக்கே ஆரியன், இந்த உலகத்துக்கே தலைமை தாங்கக்கூடியவர். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை அவரிடத்துல அவர் தவறே செய்யலை. இப்படி தவறு செய்யாமையே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னா அவருடைய பெரிய உள்ளம் எப்பேற்பட்ட பெருந்தன்மை அவரிடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி உலகாரியனோ அப்படின்னு அவர் வாழ்த்துறார். அன்னிலேருந்து அவருக்கு உலகாரியன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அப்போ வடக்கு திருவீதி பிள்ளை என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஏற்பட்ட அந்த திருநாமத்தையே தன்னுடைய திருக்குமாரனுக்கு சாற்ற வேண்டும் என்பதற்காக முதல் திருக்குமாரனுக்கு பிள்ளை உலகாரியன் அப்படிங்கிறத பிள்ளை லோகாச்சாரியார் என்ற நாமத்தை வைத்தார்.
இதுதான் மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலையிலே பின்னை வடக்க திருவீதி பிள்ளை அன்பாள் அன்ன திருநாமத்தை ஆதரித்து மண்ணு புகழ் வைந்திருக்க சாற்றுகையாள் வந்து பறந்தது எங்கும் இந்த திருநாமம் இங்கு. இந்த திருநாமம் அதற்கு பிறகு உலகம் முழுவதும் இப்படி பரவியதாம் இந்த பிள்ளை லோகாச்சாரியார் என்ற திருநாமம் இவராலே. ஏன் பரவியது அப்படின்னா, இவர் இயற்றிய கிரந்தங்கள் ஸ்ரீவஷ்ண பூஷணம், முமுக்ஷுபடி அப்படின்னு மிக அற்புதமான ரகசிய கிரந்தங்களை நமக்காக அருளி செய்திருக்கிறார். இவர் இயற்றிய கிரந்தங்கள் பார்த்தா அஷ்டாதச ரகசியங்கள். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா முமுக்ஷுபடி ஸ்ரீவஷ்ண பூஷணம். இதில் ஆச்சாரிய லட்சணம் என்ன, ஆச்சாரிய சிஷ்ய உறவு எப்படி இருக்கணும், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்பதை நமக்கு எடுத்து காட்டினார் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார். இவருடைய திருத்தம்பியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இவரும் பிள்ளைலோகாச்சாரியரும் இவரது தம்பியாரும் சேர்ந்து நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தாராம். இவர்கள் இருவர்களுக்கும் அவருடைய திருத்தகப்பனார் வடக்கு திருவேதி பிள்ளையே ஆச்சாரியனாக இருந்து அருள்பாலித்தார். பிள்ளைலோகாச்சாரியரும் உடனே ஆவது எது என்று கேட்கிறார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தாலே அவதரித்தவர் பிள்ளைலோகாச்சாரியார். அவரே இந்த தெய்வ பெருமாளாக நமக்கு எல்லா ரகசிய கிரந்தங்களையும் ரகசிய அர்த்தங்களையும் எல்லாவற்றையும் நமக்காக அருளை செய்திருக்கிறார். நம் சத் சம்பிரதாயத்தின் பெருமைகளை உணர வேண்டுமாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய நாம் வாழ்நாளில் ஒரு தடவையாவது முமுட்சுப்படி ஸ்ரீவஷ்ண பூஷணம், தத்வத்ரயம் ஆகிய கிரந்தங்களை காலக்ஷேபமாக நாம் கேட்க வேண்டும். பிள்ளை லோகாச்சாரியரின் பெருமைகளை இவ்வனைத்து கிரந்தங்களும் எளிய தமிழ் மணி பிரவால நடையில் இருக்குது. அதனால் எளிதாக நமக்கு புரியக்கூடிய வகையில் இருக்குது. காலக்ஷேபம் கேட்டோம்னா இன்னும் மிக விரிவாக நமக்கு புரியும். மதுரை ஆனைமலையில் நம்பெருமாளை காப்பாற்றின்னு அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திருநோவூர் சாத்திக்கிறார். அப்போ திருநோவூர் சாத்தினதுக்கு அப்புறமா அதாவது உடல் உபாதைகள் அவருக்கு வந்துடுறது. அப்போது இந்த உடல் உபாதை வந்துட்டு நம்ம திருநாட்டு கலங்கரிக்க போகிறோம், அதாவது அவருடைய அந்திம காலம் வந்துடுத்துன்னு அவருக்கு தெரிஞ்சு போகிறது. அதனால் அவர் தனக்கு அடுத்ததாக இந்த சத் சம்பிரதாயத்தை எடுத்துன்னு வரணும் அப்படின்னா திருமலை ஆழ்வான் என்பவரை அவர் நியமிக்கிறார். அங்கே ஜோதிஷ்குடியிலே இன்றைக்கும் அவருக்கு அந்த திருவரசு அங்கே இருக்குது. அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாரியன் இன்னருளால் செய்த கலையாவையிலும் உன்னில் திகழ் வசன பூடனத்தின் சீர்மை ஒன்று கிள்ளை புகழல்ல இன்னர் இவ்வார்த்தை மெய் இப்போது. பிரமாண பிரமேயங்களின் இரகசிய அர்த்தங்களை எல்லாம் அந்த ரட்சணத்தை எல்லாம் நமக்கு செய்தருடைய பிள்ளை லோகாச்சாரியை பற்றி சிலவற்றை நாம் பார்த்தோம். அவருடைய தனியனை இப்போ நம்ம சேவிக்கலாம். லோகாச்சாரிய குரவே கிருஷ்ண பாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமக. பிள்ளை லோகாச்சாரியர் மற்றும் அவர் கோஷ்டிக்கு மங்களாசாசனம். பிள்ளை லோகாச்சாரியரின் வாழி திருநாமம். அத்திகிரி அருளாளர் அனுமதியோன் வழியே ஐப்பசியில் திருவோணத்து அவதரித்தான் வழியே முக்தி நெறி மறை தமிழால் மொழிந்தருள்வான் வழியே மூதறிய மணவாளன் முன்புதித்தான் வழியே நித்தியமும் நம் பிள்ளை பதம் நெஞ்சில் வைப்போன் வழியே நீல்வசன பூடனத்தில் நியமித்தான் வழியே உத்தமமா முடுமை நகர் உதித்தவள்ளல் வழியே உலகாரியன் பதங்கள் ஒழிதோறும் வழியே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். நாளைய தினம் ஐப்பசி திருவோணம், பிள்ளை லோகாச்சாரியார் அவதரித்த திருநட்சத்திரம். நமஸ்காரம்.